அண்மை செய்தி. நடிகையின் திருமண மோசடி புகார் விசாரணைக்கு ஆஜராக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு சீமான் புறப்பட்டு சென்றார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வளசரவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த சீமான் கார் வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோ அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையம் செல்லவுள்ள நிலையில் சுமார் 300 போலீசார் அங்கே பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மேற்கு இணை ஆணையர் கல்யாண், கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் உள்ளிட்டோர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். சீமான் வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்ட பிறகு நேரடியாக வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது சீமானுடைய வாகனம் கடந்த 10 நிமிடங்களாக வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோஸ் படப்பிடிப்பு தளம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. சீமான் கூடுதலாக ஒரு சில வழக்கறிஞர்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்பதாகவும், அதே நேரம் காவல்துறை தரப்பிலிருந்து சற்று தாமதமாக வாருங்கள் என்று சொன்னதால் தான் நிறுத்தி இருக்கின்றோம் என்ற தகவலையும் சீமான் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சரியாக 8 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் 8 மணி ஆன பிறகு 8 மணிக்கு ஆஜராகக்கூடிய விதமாகத்தான் சீமான் புறப்பட்டு வந்திருந்தார். என்றாலும் தற்பொழுது அவருடைய வாகனம் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோஸ் அருகே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான இந்த சம்மன் குற்றச்சாட்டு, சம்மனில் ஆஜராகி அவர் வழங்கக்கூடிய அந்த கேள்விகள், அதற்கான பதில்கள் உள்ளிட்டவை எல்லாம் 53 கேள்விகளுக்கான பதிலை சீமான் வழங்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி சார்ந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் அருகே காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த வழக்கு தூசு தட்டி எழுப்பப்படுவதாக சீமான் தெரிவித்திருந்தார். அதே நேரம் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல் படி இந்த வழக்கு விசாரணையை அடுத்த 3 மாதங்களுக்குள் முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இன்று சீமான் வழங்கக்கூடிய அந்த தகவல்கள், அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை அறிக்கைக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், வளசரவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த சீமான் கார் வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோ அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? நடிகை கொடுத்த புகார்ல சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை ஆஜராக வேண்டும் என்று நேற்று வளசரவாக்கம் காவல்துறையினர் சார்பாக சம்மன் ஒன்று 10 நிபந்தனைகளோடு விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது 11 மணி அளவில் அவர் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனை குறிப்பிட்டு அவரது வீட்டில் அந்த சம்மன் காப்பியும் வளசரவாக்கம் போலீசார் ஒட்டி சென்றார்கள். அதில் பல்வேறு நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று போன்ற பல்வேறு அந்த நிபந்தனைகளும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் சீமான் இன்று மாலை 6 மணிக்கு விசாரணைக்கு வர தயாராக இருப்பதாக இன்று காலை 10:30 மணி அளவில் அவரது வழக்கறிஞர்கள் சிலர் வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு நேராக வந்து எழுத்துப்பூர்வமாக அந்த கடிதம் ஒன்றையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் 6 மணிக்கு விசாரணைக்கு வர இருந்த சீமானை இரவு 8 மணிக்கு வருமாறு குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பா விசாரணை அதிகாரி அந்த நேரத்தில் இல்லை, காவல் நிலையத்தில் இருக்க மாட்டார் என்றும் வேறு பணிகள் இருப்பதனால 8 மணி அளவில் அவரை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவரது தரப்பு வழக்கறிஞரிடம் வலியுறுத்தப்பட்டது. அதன்படி சீமான் அவர்கள் தருமபுரியிலிருந்து அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து சேலம் வந்து சேலத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து நேராக வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வர திட்டமிட்டிருந்த அவர் காவல்துறை கேட்டதற்கு இணங்க வடபழனியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்து அங்கிருந்து தற்போது அவரது மனைவி மற்றும் அவரது ஆதரவாளர்களோடு வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வர புறப்பட்டார். 8:30 மணிக்கு வருமாறு தற்போது போலீசார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் தற்போது காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா சீமான் மனைவியை அழைத்து செல்ல ஏவிஎம் அரங்கு அருகே சீமான் காத்து கொண்டிருக்கிறார். சீமான் மனைவி ஈஸ்வர் இருந்து வந்து கொண்டிருந்ததாகவும் அவர் வந்துட்டு வர கயல்வெளி அவர்கள் வருவ காரணமாக அவர்
வந்துட்டு வரதுக்கு தாமதமானதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறையினர் சற்று தாமதமாக வர சொன்னதால் சீமான் அவர்கள் காத்திருப்பதாகவும் வழக்கறிஞர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சீமானை இரவு நேரத்தில் கைது செய்தால் எந்தவித சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக அவரை தாமதப்படுத்துவதாக காவல்துறை இது போன்று தெரிவித்திருக்கிறாரா என்ற போனது ஒரு சந்தேகம் எழும்புவதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சீமான் காவல் நிலையத்துக்கு வந்து அருகே அந்த காவல் நிலையம் அருகே காத்திருக்கக்கூடிய நிலையில 8:30 மணிக்கு காவல்துறையினர் அவரை வர கேட்டுக்கொண்டதனால அவர் காத்திருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் 8:30 மணி அளவில் அவர் வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்.